God wants to set him free from that guilt. அந்த குற்ற மனசாட்சியில நீ வாழக்கூடாது பீட்டர். நீ கல்பாறையா இருக்கிறாய், உன் மேல என் ஆலயத்தை நான் கட்ட போறேன். I'm going to build my church on you, Peter. You cannot carry this guilt. இது ஆண்டவரே நான் செஞ்ச இப்படி நான் மறந்தளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அது தொடர்ந்து மைண்ட்ல இருக்க கூடாது. You cannot have this in your mind. So I'm going to help you. Amen. So I'm going to ask you the third time. நீ 3 வாட்டி என்ன மறந்தளிச்ச, நான் 3ஆவது வாட்டி உன்கிட்ட கேட்க போறேன். Peter, do you love me? He was hurt. He was hurt. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை மாற்றினார். Amen. First he gave him, he had to make a decision. First question, முதல் கேள்வி, அவன் ஒரு டிசிஷன் பண்ண வேண்டியதா இருந்தது. இது இந்த காரியமா ஆண்டவரான. இரண்டாவது ஆண்டவர் டிசிஷன் ஒரு டைரக்ஷன் கொடுத்தார். God made him to have a direction. அந்த டைரக்ஷன்ல அவன் கொஞ்சம் தெளிவா இருந்தான். மூணாவது, he had to be healed inside. அவனை சரிப்படுத்த வேண்டும். அவனுடைய ஆண்டவர் வைத்திருக்கிற டெஸ்டினில அவனை கொண்டு போய் நிப்பாட்டணும். God want to bring him to his destiny. அந்த டெஸ்டினில போய் அவன் நிக்கணும்னா, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த காரியத்தில் போய் நிக்கணும்னா, he has to be healed inside. அவன் உள்ளுக்கு சுகமாக்கப்படணும். அப்பதான் அவன் ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவன் கரெக்டா செய்ய முடியும். only then he'll be able to do. So for that, அதுக்காக ஆண்டவர் அதை செய்தார். God did that so that he can be set free. Amen. அநேக வேளையில ஏன் அப்படி நடக்குது, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த துயரத்துல நான், why am I going through all this? I don't have no answer. Sometimes you can ask that. இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்குங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. Everyone have this. Sometimes Jesus' questions can hurt you. இயேசுவுடைய கேள்விகள் நம்மை புண்படுத்த வரும், புண்படுத்தும். Amen. எதுக்குன்னா, he wants to heal you. உங்களை சுகப்படுத்தும்படிக்கு. இப்ப அவர் சொல்றத மறுபடியும், என்னோட ஆடை நீ போய் மேய். Go and feed my sheep. Now he's talking about destiny. இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய வருகின்ற நாட்களை குறித்து பேசுகிறார். Go do it for me. எனக்காக நீ போய் செய், எனக்காக நீ போ, என்னுடைய ஆடுகளை நீ போய் மேய். அதுக்கு தான் உன்னை நான் அழைச்சேன். I've called you for a reason. ஆமா, நடுவில் கொஞ்சம் நடந்துச்சு, உண்மைதான், அது தெரியும். அதை நான் செட்டில் பண்றேன். I will settle the thing that has done in your life. I've given you, நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். I'm bringing you back for the destiny that's in on your life. உன் வாழ்க்கையின் மேல இருக்கிற டெஸ்டினில நான் கொண்டு வரேன்.